அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் மனிதனாக பிறந்து அனைத்து பாடுகளையும் அனுபவித்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் துன்பத்தை அனுபவித்தார். ஆகவே நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். யோனா இறைவாக்கினர் இன்னும் 3 நாளில் நினிவே நகர் அழிக்கப்படும் என்ற ஆண்டவருடைய செய்தியை கொண்டு அங்குள்ள மக்களுக்கு அறிவித்தார். இதை கேட்டு அங்கிருந்த மக்களும் அரசனும் மனம் மாறி தங்களுடைய பாவ வழியை விட்டு சாக்கு உடை உடுத்தி உண்ணா நோன்பிருந்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடினார்கள். அப்பொழுது ஆண்டவரும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு வரவிருந்த தண்டனையை அவர்களுக்கு அனுப்பவில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார். நமக்காக அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். நாம் பாவத்தை விட்டு விலகி தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நாம் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் கூட இப்பொழுது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். அந்த பாவத்தை விட்டு விலகுவோம். மறுபடியும் அந்த பாவ வாழ்வுக்குள் செல்லாது ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிற தூய்மையான வழியில் நடப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ராஜா இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, அன்பின் தேவனே, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய இறை வார்த்தை அறிந்து அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, பாவமான வாழ்வை விட்டு ஒரு தூய்மையான நீர் எங்களுக்கு காட்டியிருக்கிற நல்ல நேர்மையான வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எங்கள் ஆண்டவர் நீர் தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாய் இருக்க வேண்டும் தேவனே. எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் நீர். எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் அறிவீர் ராஜா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்தியும் அப்பா. எங்களுடைய வேண்டுதல்கள் மன்றாட்டுகள் அனைத்தும் உமக்கு தெரியும் தேவனே. உமக்கு மறைவானது இல்லை ராஜா. எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. புது வாழ்வு கொடும் தேவனே. உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே எங்களை நிரப்பும் அப்பா. எங்கள் கண்ணீரை நீர் உம்முடைய தோற்பைகளில் சேர்த்து வைத்திருக்கிறீர் தேவனே. எங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடும் அப்பா. எங்கள் கெஞ்சும் குரலுக்கு நீர் செவி கொடும் அப்பா. எங்களுக்கு வலுவூட்டுகிற தேவன் நீர். எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்மீது வைக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளும் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 1 முதல் 7. கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 29 முதல் 32. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கொடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா?
தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.